ஹலோங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கிச்சன் நண்பர்கள். இன்றைக்கி நம்ம சிம்பிளாக ரவை வச்சு ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். வாங்க பார்த்துடலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் 100 கிராம் போல் ரவை சேர்த்துக்கலாம். 50 கிராம் போல் சர்க்கரை சேர்த்துடலாம். அடுத்து எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு 40 ml போல் எடுத்துக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். அடுத்து 100 ml போல் ஆரஞ்சு ஜூஸ். ஸோ இதோட மெயின் ஃப்ளேவரே வந்து ஆரஞ்சு தான். ஸோ அதை 100 ml போல் சேர்த்துக்கலாம். அடுத்து நான் பால் பவுடர் எடுத்திருக்கேன். ஒரு பேக்கெட் சேர்க்குறேன். இது வந்து 10 கிராம் இருக்கும். இது ஆப்ஷனல் தான். இது வேணாலும் நீங்கள் விட்டுடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு 10 நிமிஷம் போல் ஊறணும். ஏன்னா ரவை வந்து கொஞ்சம் பல்ஜாகும் இல்லைங்களா? ஸோ ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சு ஊற வச்சிடலாம். ஸோ நம்ம ரவை பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து 1/2 ஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் போல் பேக்கிங் சோடா சேர்க்கணும். இது ரெண்டுமே நம்ம ரவை ஊறினதுக்கு அப்புறம் தான் சேர்க்கணும், முன்னாடியே சேர்க்கக்கூடாது. இது வந்து கிட்டத்தட்ட நம்ம கேக் எப்படி செய்வோமோ அதே மாதிரி ப்ராசஸ் தான் இது. அந்த ரவை வந்து முழுசாக இருந்தால் அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ இது நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ இந்த மிக்சிக்கு மாற்றிடலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இதை நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். ஆனால் இவ்வளோ திக்காக இருக்க வேண்டாம். ஸோ இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துட்டு இதை கரைச்சிக்குவோம். ஸோ பால் பார்த்திங்கன்னா மொத்தத்துக்கே 1/4 டம்ளர் போல் தான் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேக் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் நெய்யோ எண்ணெயோ ஏதோ ஒன்று க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு கோதுமாவும் கொஞ்சம் மேலே தூவி விட்டுட்டு இதை பேக் பண்ணிடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நான் இன்றைக்கி ஏர் ஃப்ரையரில் செய்ய போகிறேன். ஏன்னா எனக்கு கேஸில் செய்கிறத காட்டிலும் ஏர் ஃப்ரையரில் வந்து சீக்கிரம் முடிஞ்சிடுது. ஸோ அதில் வந்து 1/2 மணி நேரம் ஆகுதுன்னா இதில் வந்து எனக்கு 20 மினிட்ஸ்க்குள்ளே முடிஞ்சிடுது. இந்த ஏர் ஃப்ரையரில் பார்த்திங்கன்னா 160 டிகிரி டெம்பரேச்சர் வச்சுட்டு முதல்ல ஒரு 10 நிமிஷம் வைக்க போகிறேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டேன். நீங்கள் அவன் இருந்தால் அவன் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நம்ம இட்லி பாத்திரமோ இல்லை குக்கரில் எப்படி பேக் பண்ணுவோம் கேக் அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். நான் ஏர் ஃப்ரையர்லேருந்து வெளியே எடுக்கிறதுலேருந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றுறதுமான அந்த வீடியோ கிளிப்பிங் வந்து டெலீட் ஆகிடுச்சு. ஸோ நான் பீஸ் பண்ணி வச்சுருக்க அந்த கிளிப்பிங்லேருந்து தான் இருக்குது. இதை வந்து நம்ம அப்படியே சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும். பட் என்கிட்ட அந்த டைமில் விப்பிங் க்ரீம் இருந்தது. ஸோ அதை வந்து நான் மேலே கொஞ்சம் போட்டுட்டு அப்புறமேட்டு சர்வ் பண்ணேன். இதை நீங்கள் உங்கள் விருப்பம் போல் நீங்கள் எப்படி வேணால் அதை சர்வ் பண்ணிக்கோங்க. அப்படியோ இல்லை வேறு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கூட செஞ்சுக்கோங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக ரவை ஆரஞ்சு ஜூஸ் மட்டுமே வச்சு மெயின் இன்க்ரீடியண்ட்டாக வச்சு செஞ்சேன். இந்த ஸ்வீட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் நண்பர்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போகிற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.